இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாயிருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவர் நமக்கு ஆசி கூறி எல்லோரையும் விட மிகவும் மதிப்புள்ளவர்களாக நம்மை மாற்றுவார். பிறரால சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கூறுகிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசி பெற்றவனாயிருப்பாய் என்று. எதற்கும் கவலைப்படாதீங்க. மற்றவர்களை விட தாழ்ந்தவர்கள் என்று உங்களையே நீங்கள் மட்டம் தட்டி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்கன்னு வாழாதீங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து வாழுங்க. அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் பெற்ற தேவ பிள்ளைகளாக நீங்க வாழுவீங்க. எல்லா வியாதிகளும் உங்களிடமிருந்து அகலும்படி அவர் செய்வார். அன்று அடிமையாக வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் மற்றெல்லா மக்களினங்களையும் விட ஆசி பெற்ற இனமாக மாற்றினார். இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் எங்கட மேல மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். எங்கட மூதாதையருக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் எங்களுக்கும் அளிப்பார். எங்களுடைய சந்ததியை ஆசி பெற்ற இனமாக அவர் மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசி உங்கள் எல்லோரோடும் இருப்பதாக. ஆமேன்.